உங்களுக்கு இன்னைக்கு என்ன நடக்க மாதிரியான ஒரு வேலையை அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைச்சோமா, அவர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சூரியன் மேஷ ராசியில உச்சம் பெறாரு. இந்த மேஷ ராசியில உச்சம் பெறும்போது என்ன செஞ்சாலும் அந்த குழப்பம் ஒரு தீர்ற பாடு இல்லை. தேவையில்லாத முடிவுகள்லாம் நம்ம எடுத்துட்டோமா, இது நாள் வரைக்கும் நம்ம நல்லா தானே போயிட்டு இருந்தது. அழகிலும் தன்னுடைய பேச்சிலும் சிறந்த ஒரு திறமைசாலிகளாக இருந்தாலும் சரி. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள், குரோதி வருட பலன்கள். அதன் வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு ஆவலோடு இருப்பாங்க. எங்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுது, அவர்களுக்கு தினம்தோறும் நம்ம ஒரு ஜோதிட ரீதியாக பலன் சொன்னால் கூட மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ஏன்னா அவர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது கொஞ்சம் சொல்லுங்களேன், இன்னைக்கு எப்படி இருக்க போகுது, நாளைக்கு எப்படி இருக்கும், எனக்கு அடுத்த வாரம் நான் இந்த மாதிரியான ஒரு வேலையை அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைச்சோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் தனக்கு என்ன நடக்க போகுது, தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போகுது அப்படின்னு அதில் தெரிஞ்சுக்கிறதுல மிகுந்த ஆவலோடு இருப்பீங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா மிக சிறந்த வருடமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெறாரு. இந்த மேஷ ராசியில் உச்சம் பெறும்போது உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள், கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான் ஆயிருக்கும், ஆனால் உங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அந்த ஒரு கருத்து வேறுபாடு அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் மிகுந்த குழப்பங்கள், என்ன செஞ்சாலும் அந்த குழப்பம் ஒரு தீர்ற பாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் கடந்த காலத்துல அந்த குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா நம்ம கல்யாணம் பண்ணோம், தேவையில்லாத முடிவுகள்லாம் நம்ம எடுத்துட்டோமா, இது நாள் வரைக்கும் நம்ம நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு கல்யாணம் என்னைக்கு ஆச்சோ அன்னையிலேருந்து எனக்கு ஒரு பிரச்சனையான ஒரு காலமாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க கடகராசி என்பர்கள். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு உண்டான அந்த திருமண உறவாகப்பட்டது, குடும்ப உறவாகப்பட்டது என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உறவாக தான் இருக்கும். நீங்கள் அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இப்போ இருக்கிற கோச்சார நிலவரப்படி பார்த்திங்கன்னா சில ஒரு பிரச்சனைகள், ஏன்னா அந்த அஷ்டம சனி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்காம போகவே மாட்டார். அதில் குடும்பமும் ஒரு அப்படின்னாதான் உங்களுக்கு மற்றவர்கள் யாருன்றது தெரியும், சொந்த பந்தம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் தயாராக இருக்கிறார் அந்த அஷ்டம சனி ஆகப்பட்டவர். அதனால பொறுமையோட இந்த கடகராசி அன்பர்கள் எந்த அளவிற்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறீர்களோ, ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன், அந்த சந்திரன் ஆகப்பட்டது எப்படி டெய்லி நகரக்கூடிய கிரகமோ, ஒரு நாளைக்கு ஒரு ராசிக்கு கடக்குது ஒரு ராசி. அதே சமயத்தில் சந்திரனுடைய குணாதிசயங்களை பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அதே சமயத்தில் 15 நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை தரும், 15 நாளைக்கு அமாவாசை இருட்டாக இருக்கும். தன்னுடைய அழகை தன்னைத்தானே உருக்கி கொண்டு தன்னைத்தானே வளரக்கூடிய கிரகம்தான் அந்த சந்திரன். அதே மாதிரி தான் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய அழகிலும் தன்னுடைய பேச்சிலும் சிறந்த ஒரு திறமைசாலிகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மனோபலத்தை இழக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அந்த சந்திரனுடைய கிரகத்துக்கு காரக இது உங்களுக்கு மனோகாரகன் தான் அந்த சந்திரன். அந்த மனதை பார்த்தீங்கன்னா ஒரு புண்படுத்திக்கிட்டே இருப்பீங்க நீங்க இந்த கடகராசி என்பர்கள். எதற்கெடுத்தாலும் சரி, கணவன் சொல்லிட்டாரா உடனே ஒரு 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 தேவையில்லாத ஒரு துன்பம், மனைவி சொல்லிட்டாங்களா, ஐயோ என்னை பார்த்து இப்படி மனைவி பேசிட்டாங்களே, நான் இந்த மாதிரி நினைக்கவே இல்லை, ஆனாலும் அவர்கள் என்னை இப்படி பேசிட்டாங்களே, எனக்கு அம்மா அப்பா மாதிரி என்னுடைய மாமனார் மாமியார், ஆனாலும் என்னை இந்த மாதிரி தவற
தவறா பேசுறாங்களே இப்படின்னு தன்னைத்தானே ஏதாவது போட்டு தன்னை மனதை குழப்பிக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இது எல்லாமே நீங்க குழப்பிக்க வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக விலகக்கூடிய நேரம். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாக விலகிடும். யார் யாரெல்லாம் உங்களை பார்த்து பேசினாங்களோ அவங்க எல்லாம் உங்களை பார்த்து வாயடைத்து நிற்கக்கூடிய ஒரு நேரம். இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 15 வருடமாக அந்த குடும்பத்துல ஒரு சண்டை சச்சரவே இல்லாம இருந்திருப்பீங்க. இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவே இல்லாம இருந்திருப்பீங்க. கடந்த ஒரு வருடமாக பாத்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் சண்டை, எதற்கெடுத்தாலும் பிடிவாதம், எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம், இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் போயிட்டு இருக்கிறதுனால அந்த வாழ்க்கையை வெறுக்கும் அளவிற்கு உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல இருக்கும். இது எல்லாமே விலகக்கூடிய நேரம். ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி அந்த சூரியன் 10ஆம் இடத்துல உச்சம் பெறுவதனால உங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, உங்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. கடந்த ஒரு 5 வருடமாக செய்கின்ற தொழிலாகப்பட்டது கடந்த ஒரு 6 மாத கால அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க. அந்த பணம்னா என்னன்னு உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கும். இது நாள் வரைக்கும் அந்த பணத்தை ஒரு விரயமாகவும் ஒரு பொருட்படுத்தாமலும் நீங்க செலவு செஞ்சிருப்பீங்க. என்னுடைய தொழிலுக்காக நான் அதை முதலீடு பண்றேன், இதை கேட்கறதுக்கு ஆள் யார் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆணவத்தோடு நீங்க அந்த பணத்தை முதலீடு செஞ்சிருப்பீங்க. ஆனால் இது இன்னைக்கு நாள் அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பணத்தை ஒரு கடனாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு அறிவுரையை கொடுத்துட்டு போயிருந்துட்டு இருக்கிறாரு. அது அந்த அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் கடந்த காலத்துல பணம்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதே சமயத்துல உறவினர்கள்னா யாருன்னு தெரிஞ்சிருப்பீங்க, நண்பர்கள்னா யாருன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் நண்பர்கள் மூலமாக தான் நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த நண்பர்களையும் உங்களை ஏமாற்றி போகின்ற அளவிற்கு அந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க, ஒரு பொருள் விரயத்தை சந்திச்சிருப்பீங்க, ஒரு பணம் ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே விலகக்கூடிய நேரம். ஏன்னா அந்த சூரிய பகவான் உச்சம் பெறுவதனால, அந்த தனஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. மிகப்பெரிய அளவுல உங்க தொழில் ஒரு முன்னேற்றத்தை காணப்போகுது. அதே சமயத்துல அந்த நேரத்துல நீங்க அந்த சனி பகவான் கும்பத்து ராசியிலிருந்து அந்த மீன ராசி விலகுற வரைக்கும் எதை செய்தாலும் நீங்க ஒரு வெளியில ஒரு காட்டிக்காம உங்களுக்குள்ளேயே இந்த மாற்றத்தை நீங்க ஏற்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல, ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய ஒரு குணம் என்னன்னா நீங்க என்ன செய்றீங்களோ அதை வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதன் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க செய்வதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த செயலாகப்பட்டது வெற்றியை தொடுவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல கடகராசி அன்பர்கள் நீங்க வேலைக்கு போகின்ற நண்பர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட வேலை பார்க்குற வேலையாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இது நாள் வரைக்கும் நீங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு வெகுமதியோ, ஒரு மதிப்போ, ஒரு மரியாதையோ உங்களுக்கு அந்த அலுவலகத்துல கிடைச்சிருக்காது. எல்லாரோடைய வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க. இதுதான் இல்லை, ஒரு ஆஃபீஸ் பாய் வேலை கூட நீங்க அது அழகா இழுத்து போட்டு செய்வீங்க. ஆனாலும் அந்த ஆஃபீஸ் பாய் முதற்கொண்டும் உங்களை ஒரு மதிக்காத அளவிற்கு நீங்க அந்த இடத்துல நடத்தப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே விலகக்கூடிய நேரம். ஏன்னா அந்த சூரியன் உச்சம் பெறாரு. உச்சம் பெறும்போது உங்களுடைய தலைமையின் பேரில் தான் அந்த அலுவலகம் ஒரு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அதே சமயத்துல ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு இந்த வேற வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் மாறலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தையும் ஒரு பதவி புகழையும் ஏற்படுத்தக்கூடிய நேரம். ஏன்னா 11ஆம் இடத்திற்கு வந்த அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேரும் புகழும் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல கடகராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது.
இதுதான் அதுதான் இல்லை. கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மேடை வரைக்கும் போய் அந்த திருமணங்கள் நின்ற பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி நடந்த இதுதான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் எனக்கு அது நின்று போச்சு, இதனால எனக்கு ஏதாவது கர்மா இருக்கா, எனக்கு இல்லை நான் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு திருமண வாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள். அப்படியே திருமணம் நான் முதல்ல சொன்ன மாதிரி திருமணம் ஆனாலும் அதில் கருத்து வேறுபாடுகள், அந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். நீங்கள் அதை பொறுமையோடு செஞ்சீங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தை தீவிரமாக ஆய்வு செய்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக உங்களுக்கு இருக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய, அதாவது இந்த குரோதி வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை உங்கள் வீடு மூலமாக நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா அந்த வீடை சுற்றி உங்களுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க. ஒரு 15 வீடு இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன அன்னதானத்தை ஏழை எளியோருக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா, எந்த அளவுக்கு கடகராசி அன்பர்கள் அன்னதானம் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது ஒரு வறுமையை சந்திக்காம ஒரு அடுத்த படிக்கு முன்னேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முதல்ல குறையும். இந்த அன்னதானம் எந்த அளவிற்கு வழங்குறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தில் இந்த கடகராசி என்பர்கள் 75% அளவு ஒரு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்கின்ற பலன்கள். இது அவங்கவுங்க தசாபுத்திப்படி பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.